லாவா புதுசா லான்ச் பண்ணியிருக்கிற யுவா 2 7000 ரூபாய்க்கு இதுல என்ன இருக்கு பாத்துருவோமா? பாக்ஸ் எப்பயும் போல பிளாக் கலரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி அதோட மாடல் நேம் போட்டிருக்காங்க. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. லாவாவோட ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க சைட்ல ப்ரௌட்லி இந்தியன் போட்டிருக்காங்க. பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள ஓபன் பண்ண ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள நல்ல குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ் இந்த பட்ஜெட்லயும் லாவா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ஒரு சிம் எஜெக்டர் பின், அதுக்கப்புறமா லாவா யுவா 2 மொபைல் கொடுத்திருக்காங்க. சோ அத பத்தி அப்புறம் டீடைலா பார்ப்போம். இதுக்கப்புறம் ஒரு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர், அதுக்கான ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இந்த பட்ஜெட்லயும் டைப் சி கொடுத்திருக்காங்க. லாவா பட்ஜெட்லமே ஒரு நல்ல டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்கும்போதே நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. நல்ல ஒரு பிளைனான கலர் கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது கிரீன் கலர், இது போக ஒரு ப்ளூ கலரும் ஒரு லாவெண்டர் கலரும் இருக்கு. மேல அந்த கேமரா டிசைன், அது போக கீழே அந்த லாவாவோட பிராண்டிங், ரியர்ல வந்து கிளாஸ் பேக் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. ஆனா இருக்கிறது என்னவோ பிளாஸ்டிக் தான். இதுல கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பெருசா கேப்சர் ஆகல. இந்த சைடுமே ஃபிளாட்டான எட்ஜஸ் கொடுத்திருக்காங்க. கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்குது. இங்க 6.5 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுவும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. இந்த பட்ஜெட்ல எந்த பிராண்டுமே ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஆஃபர் பண்றது கிடையாது. பெரும்பாலும் 60 Hz தான் கொடுக்குறாங்க. பட் லாவா அதை கவர் பண்ணிருக்காங்க. அது போக டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு. அந்த வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஓரளவு நல்லா இருக்குது. சோ இந்த பட்ஜெட்க்கு பெட்டரா பண்ணிருக்காங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த டைம் யூனிசாக் T606 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நம்ம செக் பண்ணப்ப 2,50,000 வந்தது. பட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுல எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த பட்ஜெட்க்கு என்ன இருக்குமோ அதுதான் இருக்குது. ஓரளவு மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு, டே டு டே யூசேஜ்க்கு, வாட்ஸ்அப் வீடியோ பார்க்கறது, இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களுக்கு நல்லா இருக்கும். அது போக குட்டி குட்டி கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுல நல்லாவே பண்ணிக்க முடியும். பட் பெரிய அளவுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இதுல எதிர்பார்க்க வேண்டாம். அது போக இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன, இன்னுமே 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள நிறைய மொபைல்ஸ் வந்து eMMC சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. பெரும்பாலும் eMMC கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறைய வீடியோல மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலா UFS கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அத லாவா பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்லமே ஃபர்ஸ்ட் டைமா UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தா இங்க 64GB கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வேரியன்ட் தான் 3GB ராமோட வருது. அது போக ஒரு 3GB விர்ச்சுவல் ராம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை சேர்த்து 6GB ராம் அப்படின்னு வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. பட் அந்த 3GB ஆல எந்த பயனும் இல்ல. இதுல இருக்கிற அந்த 3GB ராம் மட்டும் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொதுவா இந்த பட்ஜெட்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கவர் பண்ண மாட்டாங்க. கவர் பண்றாங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் டெக்னோ மொபைல்ல தான் கவர் பண்ணுவாங்க. அவங்களுமே ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுப்பாங்க. பட் லாவா பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஜெட்லமே சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுவுமே ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அப்படியே கொஞ்சம் மேல வந்தா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. டாப்ல பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. அதையும் கவர் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். SD கார்டு மேக்ஸிமமா 512GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இது ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். பாட்டம்ல வந்தா அப்படின்னா இங்க ஒரு 3.5mm ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டீசென்ட்டா இருக்கு. இங்க பேட்டரி 5000 mAh கொடுத்திருக்காங்க. அதுக்கு 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா இங்க கேமரா பார்க்கும்போது 2 கேமரா கொடுத்திருக்காங்க. பட் ஒரு கேமரா அப்படினே சொல்லலாம். இங்க பிரைமரி சென்சாரா 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கேமரா அப்படின்னு கணக்கு காமிக்கிறதுக்காக ஒரு VGA அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க. நிறைய பேர் டம்மி சர்க்கிள் கொடுக்குறாங்க. இவங்க டம்மி மாதிரி ஒன்னு கொடுத்து ஒரு கேமரா அப்படின்னு கணக்கு காமிக்கிறாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா இங்க 5 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தா கூட அந்த அளவுக்கு பெருசா குவாலிட்டியா இல்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்க்கு போட்டோஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. சில நேரம் அந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடா தெரியுது. அந்த ஷார்ப்னஸ், டீடைல் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. நாய்ஸுமே ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் சில சாம்பிள் போட்டோஸ், ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே காமிக்கிறேன். பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த மொபைல்ல பார்த்த விஷயங்கள் எல்லாமே அடடா நல்லா இருக்கே அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். பட் இங்க சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 கொடுத்திருக்காங்க. அதுவும் லேட்டஸ்ட் வெர்ஷனா கொடுத்திருக்காங்க. அப்படிதான் லாவா சொல்றாங்க. பட் லேட்டஸ்ட் வெர்ஷன் Android 13 அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்டா இருந்திருக்கும். நிறைய பேருக்கு நானும் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பேன். பட் Android 12 இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது போக இந்த OS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு கிளீனான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு மினிமலான ஆப்ஸ் தான் இருக்கு. 1-2 ப்ளூடூத் வந்து பார்க்க முடியுது. அது லாவாவோட ஆப்ஸ். அது போக ஒரு கேமிங்காக ஒரு லிங்க் மாதிரி ஒன்னு கொடுத்திருந்தாங்க. மத்தபடி பெருசா இல்ல. அதுவுமே தேவையில்லை அப்படின்னா நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அது போக இது ஸ்டாக் Android இருந்தாலுமே சவுண்ட் கேட்காம கால் ரெக்கார்டிங்கும் இதுல பண்ணிக்க முடியும். இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் லாவா பார்த்தோம் அப்படின்னா நேத்து 2 மொபைலுக்கு அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. லாவா பிளேஸ் 5G, லாவா 1X 5G. அந்த 2 மொபைலுக்குமே Android 13 வந்து ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பட்ஜெட் மொபைல் தான். சோ அதே மாதிரி இதுக்கும் கொடுப்போம் அப்படின்னு மீன் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. பட் அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. அப்படி ஏதாவது வந்தது அப்படின்னா நம்முடைய ட்விட்டர் அண்ட் டெலிகிராம்ல அப்டேட் பண்றோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
கடைசி அதோட பிரைஸ். இதுல ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 3GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 6999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்து Android 12ல இந்தியன் பிராண்ட்ல இருந்து ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.